தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகமுள்ள நிலையில் தென் தமிழகத்திலும் அடுத்த 4-5 நாட்களில் மழையை எதிர்பார்க்கலாம் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்து கொண்டவற்றை பார்க்கலாம். தற்போது உட்புற மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கியிருக்கு. இது அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி இருக்கும் சார்? வரக்கூடிய அந்த 2-3 நாட்கள் பெரும்பாலும் மழை உட்புற மாவட்டங்கள் இருக்கும். மேற்கு தமிழகம் மற்றும் அதை ஒட்டியுள்ள கர்நாடகா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதிகளில் காலை நேரம் ஓரளவுக்கு அங்கங்கே மழை பெய்யக்கூடும். அது அடுத்த வாரம் அதிகரிக்கக்கூடும். வடகிழக்கு பருவமழை தூங்குவதற்கு சாதகமான சூழல் ஒரு வாரத்தில் 10 நாளில் வரப்போகும். அந்த சமயத்தில் கடலோர பகுதியில் மழைக்கான சாத்தியக்கூறு அதிகரிக்கும். அது வரைக்கும் உட்புற மாவட்டங்களில் மழைக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கும். தென் தமிழகமும் மழை நிறைய அடுத்த ஒரு 4-5 நாட்களில் தென் தமிழகத்திலும் மழை நிறைய எதிர்பார்க்கலாம். பொதுவா சென்னையில பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வதைக்குது. இப்ப நாளைக்கு வேற ஏர் ஷோ வேற நடக்குது. நாளைக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல வெயில் அடிச்சா அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் சார்? இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு மேற்குல இருந்து காற்று வந்துச்சு. அதனால வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. மழை பெய்யாதப்ப வறண்ட வானிலை இருந்துச்சுன்னா வெயில் கொஞ்சம் இயல்புக்கு அதிகமாகவே தான் இருந்துச்சு. இன்று முதல் கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்குல இருந்து வரக்கூடிய காற்று கடலோர பகுதிகளில் நம்ம பார்க்குறோம். இது படிப்படியாக வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பெரும்பாலும் காலை நேரத்தில் கொஞ்சம் மழை எதிர்பார்க்கலாம். ஆங்காங்கே மழை, நான் சொன்ன மாதிரி மழை எதிர்பார்க்கலாம். இந்த தென்மேற்கு பருவமழை காலம் விடை பெற்று வடகிழக்கு பருவமழை காலம் தூங்குவதற்கு இடைப்பட்ட அந்த ஒரு வாரம் 10 நாளில் கடலோர பகுதிகளில் பெரும்பாலும் பரவலாக மழைக்கான சாத்தியக்கூறு குறைவாக இருக்கும். நாளைக்கும் அதே மாதிரி தான். ஓரளவுக்கு கொஞ்சம் வெப்பம் தணிஞ்சுதான் இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் மேகமூட்டமான வானிலையும் வெப்பம் தணிந்துதான் காணப்படும். கடந்த 3-4 நாட்களில் இருந்த அந்த அதீத வெப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. தமிழகத்துல சீக்கிரமே அடுத்த வாரம் வடகிழக்கு பருவமழை தொடங்க போது இந்த நடப்பு சீசன்ல பாதிப்பு எப்படி இருக்கும் சார்? எந்த அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும்? வானிலை படிவங்களை பார்க்கும்போது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பிற்கு சற்று அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் தான் தெரியுது. இந்திய வானிலை துறையும் அதனுடைய கணிப்பில் தென்னிந்திய தீபம் பொறுத்த வரைக்கும் இயல்பிற்கு 12% அதிகமாக இருக்கும்னு தான் அவங்க கணிச்சிருக்காங்க. பெரும்பாலும் மழை இந்த ஆண்டு இயல்பிற்கு அதிகமாக இருக்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி சலனங்கள் ஓரளவுக்கு தமிழகத்துக்கு வரக்கூடிய சலனங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன்.